விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வரும் 24ஆம் தேதி புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தகவல். புதுவையில் பெய்த கனமழை எதிரொலி, மதில் சுவர் இடிந்து விழுந்து முதியவர் உயிரிழப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை எதிரொலி, கோரிமேடு காவலர் மைதானத்தை கவர்னர் ஆய்வு. புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் வரும் 24ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார். 16வது சட்டப்பேரவையின் சட்டமன்ற கூட்டம் மே மாதம் 20ஆம் தேதி நடைபெற்று ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி கூடுகிறது. அன்றைய தினம் கவர்னர் உரையாற்ற உள்ளார். காலை 9:30 மணிக்கு கவர்னர் உரையுடன் சட்டசபை தொடங்குகிறது. அன்றைய தினம் பிற்பகல் 3 மணி அளவில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2026-27ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். சட்டமன்றம் எத்தனை நாள் நடைபெறும் என்பதை அலுவல் குழு கூடி முடிவு செய்யும் என்றும் செயல்பாட்டு சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவிற்கு சபாநாயகர் பதவி வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது போன்று நாளை புதுச்சேரி வரவுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுவையில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு 7 மணி முதல் தொடர்ந்து நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மேட்டுப்பாளையம் கனரக ஊர்திகள் முனையம் அருகே இருந்த தனியார் நிறுவனத்தில் 25 அடி உயர நீளமும் 15 அடி உயரமும் கொண்ட மதில் சுவர் திடீரென்று சரிந்து விழுந்தது. அந்த மதில் சுவர் சாலையோரத்தில் இயங்கி வந்த டிஃபன் கடை மீது விழுந்தது. அப்போது அந்த கடையை நடத்தி வந்த அதே பகுதியை சேர்ந்த கங்காமணி, சாமுண்டீஸ்வரி, செங்கேனி ஆகிய 3 பேரும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர், போலீசார் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் டிஐஜி சத்யசுந்தரம் ஆகியோர் மேற்பார்வையில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மீட்பு பணியில் சாமுண்டீஸ்வரி மற்றும் செங்கேனி ஆகியோர் பலத்த காயங்களுடன் உயிருடன் மீட்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த கங்காமணி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனையடுத்து இடிபாடுகளுக்குள் வேறு ஏதேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறா என்பதை உறுதி செய்யும் வகையில் மீட்பு குழுவினர் 5 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இடிபாடுகளுக்குள் வேறு யாரும் இல்லாத நிலையில் அவர்கள் நிம்மதியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு நேரில் வந்த முதலமைச்சர் ரங்கசாமி மீட்பு பணிகளை ஆய்வு செய்து காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதேபோல அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகானந்தம் உள்ளிட்டோரும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை ஆய்வு செய்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையொட்டி புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் பங்கேற்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தர உள்ளார். இந்நிலையில் விழாவிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்று வரும் முன்னேற்பாடு மற்றும் ஒத்திகை நிகழ்ச்சிகளை கவர்னர் கைலாஷ்நாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விழா ஏற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், அணிவகுப்பு ஒத்திகை உள்ளிட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெற தேவையான அறிவுரைகளையும் வழங்கினார். ஆய்வின் போது புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் மற்றும் திமுகவினர் 500க்கும் மேற்பட்டோர் சுதேசி மில் அருகில் இருந்து அமைதி ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
மொரட்டாண்டி மகா பிரத்யங்கரா காளி ஆலயத்தில் நடைபெற்ற 1008 பால்குட அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூரை அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ளது உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயர ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளி ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாத 4ஆம் வெள்ளியை முன்னிட்டு பால்குட அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான அபிஷேகம் இன்று நடைபெற்றதா. முன்னதாக புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோவில் நுழைவு வாயில் முன்பு ஒன்று திரண்ட 1000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு பிடித்தமான நீல நிற புடவை அணிந்து சக்தி கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி அலகு குத்தி பால்குடம் சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக புறப்பட்டனர். பால்குட ஊர்வலம் கோவிலை வந்தடைந்தவுடன் அங்கு மகா பிரத்யங்கரா காளிக்கு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றதா. தொடர்ந்து ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன நம்பி சுவாமி தலைமையில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றதா. சிறப்பு அழைப்பாளராக வானூர் மாவட்ட உரிமையியல் நீதிபதி பொன்வேந்தன் மற்றும் அவரது துணைவியார் கலந்து கொண்டனர். தமிழக பக்தர்கள் மட்டுமன்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்களும் இதில் பங்கேற்றனர். பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் சார்பில் தாய்ப்பால் வாழ விழா கொண்டாடப்பட்டது. பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் ரெட்டியார்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய தாய்மார்களுக்கான தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலூட்டுதல் ஆலோசகர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம், குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள், சரியான பாலூட்டும் முறைகள் மற்றும் தாய்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தார். 60க்கும் மேற்பட்ட புதிய தாய்மார்கள் இதில் கலந்து கொண்டனர். தாய்மார்கள் தங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விளக்கம் பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் அதன் நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தூய லூர்தன்னை ஆண்கள் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மாணவர்களுக்கு ரெயின்கோட் வழங்கினார். புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்தன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2025-26ஆம் கல்வியாண்டில் பயின்ற 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரெயின்கோட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ரெயின்கோட் வழங்கினர். மேலும் புதுச்சேரி அரசு சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. விழாவில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை அருட்பணி ஆல்பர்ட், பங்கு பேரவை உறுப்பினர்கள், அரசியல் பிரமுகர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி முதல்வர் ஆல்வின் அன்பரசு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பள்ளி மாணவர்களின் தனித்திறனை எடுத்துரைக்கும் வகையில் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு தற்காப்பு கலைகளை சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் மாணவர்கள் செய்து காட்டினர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் புதுவைக்கு வரவுள்ளதால் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையின் போது புதுச்சேரியில் பாதுகாப்பை பலப்படுத்தும் பொருட்டு உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் ட்ரோன்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்கள் உட்பட எந்த ஒரு வான்வழி பறக்கும் சாதனங்களையும் இயக்குவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்திங்கன் தெரிவித்துள்ளார். மார்டின் அறக்கட்டளை சார்பில் மகளிர் மருத்துவமனைக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு தாய்ப்பால் வங்கி உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் தேவை என மருத்துவமனை சார்பில் மார்டின் அறக்கட்டளைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டதா. இந்நிலையில் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மார்டின் அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் 100வது உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் உத்தரவின்படி மார்டின் அறக்கட்டளை சார்பில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தாய்ப்பால் வங்கி மருந்து உபகரணங்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டதா. லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளரும் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் பட்டய தலைவருமான ராம்குமார் மருத்துவமனை நிர்வாகத்தினரிடம் இதனை வழங்கினார்.
நிகழ்ச்சியில் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் ஐயப்பன், மார்டின் குழும CSR மேலாளர் திவாகரன், காமராஜர் நகர் தொகுதி குறைதீர் குழும பொறுப்பாளர் முகமது ஷாஜிதா, ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் துணைத் தலைவர் ஹேமா ராணி, செயலாளர் ராஜேஸ்வரி, ரோட்டரி சங்க மருத்துவ திட்ட இயக்குனர் பத்ரிநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப்பின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது அரசியல் பிரவேசம் குறித்து வழக்கறிஞர் அம்பிகைதாஸ் எழுதியுள்ள புத்தகத்தை சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் அம்பிகைதாஸ் எழுதிய விக்டோரியஸ் விஜய் தி பீப்புள் லீடர் என்கிற புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் புத்தகத்தினை வெளியிட அதனை முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி வேலுமணி, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக பதிவாளர் கௌரி ரமேஷ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இப்புத்தகத்தில் தமிழக முதலமைச்சர் ஜோசப்பின் குழந்தை பருவம் முதல் முதல்வர் ஆனது வரை நடைபெற்ற வாழ்க்கையின் முக்கிய அம்சங்கள் தொகுக்கப்பட்டுள்ளது. 8 பகுதிகளும் 25 அத்தியாயங்களும் கொண்ட இந்த புத்தகத்தில் விஜயின் பள்ளி பருவமும் ஆளுமை வளர்ச்சியும், குடும்ப செல்வாக்கு, திரையுலகில் நுழைதல், தளபதி என்ற பெயர் பெற்றது, தமிழ் சினிமாவில் அவர் வாங்கிய விருதுகள், நற்பணி மன்றத்திலிருந்து அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் தோன்றியது, அரசியல் எதிர்பார்ப்புகள், மக்கள் தீர்ப்பு ஆகிய தலைப்புகளின் கீழ் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் டாக்டர் அம்பிகைதாஸ் வழக்கறிஞர், சட்ட அறிஞர், எழுத்தாளர் மற்றும் தகவல் அறியும் உரிமை ஆர்வலர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர். நீதி, மனித உரிமைகள் மற்றும் பொது சேவை ஆகியவற்றில் அவர் கொண்டுள்ள நீடித்த அர்ப்பணிப்பை அவரது பணிகள் பிரதிபலிக்கின்றன. புகழ்பெற்ற சென்னை பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற அவர் தனது தொழில் வளர்ச்சியில் சட்ட பயிற்சிகள், ஆராய்ச்சி மற்றும் சமூக பணிகளுக்காக அர்ப்பணித்துள்ளார். சட்டத்துறையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகால அனுபவம் உள்ள அம்பிகைதாஸ் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம், புதுடெல்லி இந்திய நடுவர் மன்றம் மற்றும் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் ஆகியவற்றில் உறுப்பினராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் சட்ட ஆய்வுகள் துறையில் கல்விசாரா உறுப்பினராகவும் சிறப்பு விரிவுரையாளராகவும் பணியாற்றி சட்டக்கல்விக்கு பங்களித்துள்ளார். அங்கு அவர் தனது நடைமுறை நுண்ணறிவு மற்றும் கல்விசார் நிபுணத்துவம் குறித்து மாணவர்களுக்கு உத்வேகம் அளித்துள்ளார். வெற்றி பெற்ற விஜய் மக்களின் தலைவர் என்ற இவரது புத்தகம் இவரது 5வது படைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. கோட்டக்குப்பம் வடமாநில தொழிலாளி கொலை வழக்கில் 2 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அருகே உள்ள தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் ரவுண்டானா பகுதியில் ஒரு வீட்டின் மாடியில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த ரோஹித், சோட்டு, பிரகாஷ் ஜனா ஆகியோர் வாடகைக்கு தங்கி கட்டிட வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் நேற்று காலை அந்த தொழிலாளர்கள் யாரும் வேலைக்கு வரவில்லை. இதனையடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்திய பொறியாளர் அவர்களை தேடி அறைக்கு சென்றுள்ளார். அப்போது அந்த அறை பூட்டப்பட்டு இருந்துள்ளது. இதனையடுத்து மாற்று சாவி மூலம் கதவை திறந்து உள்ளே சென்றுள்ளார். அப்போது அங்கு பிரகாஷ் ஜனா தலையில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். அவருடன் தங்கியிருந்த மற்ற 2 பேரை காணவில்லை. இது குறித்து பொறியாளர் கோட்டக்குப்பம் போலீசிற்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் பிரேத பரிசோதனைக்காக உடலை பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். பிரகாஷ் ஜனாவை அவருடன் தங்கியிருந்த ரோஹித், சோட்டு ஆகியோர் அடித்து கொலை செய்திருக்கலாம் என்று போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் 2 பேரையும் பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,740 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,09,920 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வரும் 24ஆம் தேதி புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல். தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தகவல். புதுவையில் பெய்த கனமழை எதிரொலி, மதில் சுவர் இடிந்து விழுந்து முதியவர் உயிரிழப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை எதிரொலி, கோரிமேடு காவலர் மைதானத்தை கவர்னர் ஆய்வு. புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.